தன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் மாறாதவர். மனுஷன் மாறலாம், காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம். மாறாத தேவன் இந்த புதன்கிழமை மாலை நேரடி ஒளிபரப்பாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அந்த கிருபைக்காக இந்த தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளும் கர்த்தர் பாருங்க எல்லா தயவுக்காக நன்றி செலுத்தி நாங்கள் செபிப்போம். கர்த்தர் பாருங்க எல்லா கிருபைக்காகவும். அப்பா, உங்களுக்கு சோஸ்திரம் கத்தாவே. இந்த நாளும் இந்த புதன்கிழமை மாலை நேரடி ஒளிபரப்பை அப்பா நித்திய வெளிச்சத்தை நீங்க தந்து ஆசீர்வதித்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறோம் கத்தாவே. இந்த நாள் இந்த நேரடி ஒளிபரப்பு யாவை மடத்திருக்கிறத தருவோம். விசேஷமாக சங்க வானொலிக்காக நன்றி செலுத்துறோம். காலை முதல் இம்மட்டுமாய் நீர் விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தினூடாக அப்பா நீங்க வழிநடத்தின கிருபைக்காக நன்றி தகப்பனே. அந்த ஊழிய ஸ்தாபருமான ஸ்ரீ பிரதருக்காக நன்றி செலுத்துறோம். அவருடைய மனைவி பிள்ளைகள், பிற பிள்ளைகளுடன் உறவுகள், உடன் ஊழியர்கள் எல்லாரும் இருக்கிறதுக்குள்ள தருகிறோம். ஒவ்வொருத்தரையும் பேராய் குடும்பமாய் அவருடைய சபை ஊழியங்களை கையிட்டு எல்லா காரியங்களையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேனப்பா. அதே போல இந்த மாலை நிரணித்திய வெளிச்சத்தின் பகுதிக்காக நன்றி செலுத்தி செபிக்கிறேனப்பா. அப்பா, கொடுத்த ஊழிய தரிசனத்துக்காக மூத்த ஊழியருக்காக நன்றி செலுத்துறோம். நல்ல சுகபல ஆரோக்கியம் கொடுக்க ஊழியத்தை உயர்த்தி வைங்க. அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா ஊழியர்களுக்காக செபிக்கிறோம் கதாவே. அப்பா, பல்வேறுபட்ட நேர மாற்றங்கள் இருந்தாலும், பல்வேறுபட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அப்பா நீங்க அழைத்தவர் உண்மை உள்ளவர். அப்பா, அவர்களை முன்குறித்துறவர்கள் அழைத்து வந்து இந்த 4 மணி நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நிறுத்தப்புற கிருபைக்கா நன்றி செலுத்துறோம் கத்தாவே. நினைச்சிய வெளிச்சத்தின் பகுதி முற்றுமாய் உடைய கருத்துல தருகிறோம் கத்தாவே. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் இந்த பிரசன்னம், இதோட ஆளுகை, இதோட வழிநடத்தல் உண்டாவதாக இருக்கிற உள்ளத்திலும் இல்லத்திலும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் சங்கமிக்கட்டும், உம்முடைய துதி பாடல்கள் சங்கமிக்கட்டும். தடைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. என் தகப்பனே, நீங்க ஜெயம் கொடுத்து நடத்தப்படுற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துறோம். இருக்கிற இடத்துல இந்த பிரசன்னத்தை, இதனுடைய ஆளுகை, இதனுடைய வழி நடத்தல உணரும்படி, அறியும்படியா, இன்னும் அறியும்படியான வாஞ்சியின் தாகத்தை ஊற்ற போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறோம். வல்ல கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இணைப்போல் யாவை இடத்திற்கிற தருகிறோம். தடைகளை உடைத்து போடுங்க அப்பா. எல்லாவற்றையும் ஒழுங்கும் சுமையுமா செய்து முடிக்க நீங்க சொன்னீங்களே, நான் உனக்கு முன்னே போய் கோணலானை செவ்வையாக்குவேன். அப்படியாக நீங்க கோணலானை செவ்வையாக்கி நீங்க ஆளுகை செய்ய முடியும். நம்முடைய கருத்தை உடந்து மடியால் எம்மட கருத்துல ஒப்புவிக்கிறோம். தொடக்கம் முடிவு வரைக்கும் தொகுத்து வழங்கத்தக்க பலனின் சத்துவத்தின் தாங்க ஆண்டவர். இன்னும் அறியாத விட்டால் விளங்காத காரியங்கள் சொல்லி நம்முடைய நாம மகிமைக்காக எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இவங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேரடி ஒளிபரப்பேன். உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளின் தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை ஏசாயம் புஸ்தகம் 31 வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அதாவது 5 பறந்து காக்கும் பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமுக்கு மேல் ஆதரவா இருப்பார். நிச்சயமாக அவர் ஆதரவா இருப்பார். அவரே எங்கள் ஆதாரம். அந்த ஆதரவான திருவனிடத்துல நிகழ்ச்சிகளை ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளிலும் உங்கள் நேரடி ஜாபம் 6:45 இருந்து 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பது மகிழ்ச்சியுடன் அன்புடன் அறிய தருகிறேன். இதனாலும் எங்கள் நிகழ்ச்சிகளானது 6:45 இருந்து 7:30 வரைக்கும் துதிப்பாடல் ஜெபங்களுக்கூட கடந்து செல்வோம். 7:30 இருந்து 8 மணி வரைக்கும் நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். முத்தாசு பர்வதத்துக்கு நேராக என்ற பகுதியில திறப்பின் வாசல்ல தேசங்களுக்காக, ஜனங்களுக்காக, சமாதானத்துக்காக, தெய்வ பாதுகாப்புக்காக செபிக்க போறோம். உங்களோட இணையுங்கள், அழையுங்கள். தொடர்ந்து நிகழ்ச்சிகளில் பங்கேற்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது நாங்கள் 8 மணிக்கு வார்த்தையின் வெளிச்சத்து கூட கடந்து செல்ல போறோம். இந்த நாளும் வார்த்தையின் வெளிச்சத்தோடு எங்களோட சிஸ்டர் பிருந்தா அவர்கள் செய்தியை முதலாவது எடுத்து வருகிறார்கள். இரண்டாவதாக தேவ செய்தியை எங்களோடு பாஸ்டர் வெங்கட் அவர்கள் அமெரிக்க தேசத்திலிருந்து இணைந்து தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள். மூன்றாவதாக வார்த்தையின் வெளிச்சத்தில் இணைந்து தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள். நாங்கள் இறுதியாக முடிவு சுபத்தை நன்றி சுபத்தோடு எடுத்து நாங்கள் மீண்டும் மிகுதியான வேலைகள்ல மறு ஒழிப்பை கேட்டு கத்தருடைய சித்தம் நாளை ஒழிப்பு யாவையும் கத்தருடைய கருத்தில் ஒப்புவிப்போம். செபிப்போம், துதிப்போம், இணையுங்கள், அழையுங்கள். தங்கம் வானொலிக்குள் சங்கமிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த நாளும் நாங்கள் ஆரம்பிச்சோம் பாடல் கொடைக்கானல் செல்ல போறோம். இந்த நாளும் எங்களோடு கருணா சிஸ்டர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிருக்கும் சகோதரி கருணாவை அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் ஆரம்பிச்சோம் பாடல் கொடைக்கானல் செல்வோம். பிரைஸ் சிஸ்டர் கருணா. பிரைஸ் சிஸ்டர் எடுத்து வாருங்கள். ஆரம்பிச்சோம் பாடலை எங்களுடன் ஒப்பு கொடுக்கிறேன். Amen. God bless you. Amen. God bless you.
நன்றி அப்பா, நன்றி. உண்மை ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. அதியும் அந்தவும் இல்லாதவரே, அல்பா உமேகாவே, உண்மையே நோக்கி பார்க்கிறோம். எங்கள் கண்மலையும் கோட்டையும் ஆகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் உமக்கு பிரீதியா இருப்பதாக சுவாமி. எங்களுடைய உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலிகளால் நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்மிடத்திலே எங்கள் பலிகளை செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி. உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரை எங்களை பாதுகாத்து வழி நடத்தின தகப்பன் நீர் கர்த்தாவே. அப்பா, நீர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நாங்கள் எங்களால் சொல்ல முடியாத வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்ததற்காக நன்றி செலுத்துறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். உண்மை ஒன்று கூடி துதிக்க கத்தாவே. அப்பா, உம்முடைய துதியை நாங்கள் எப்போதும் சொல்லி வருவதற்கு நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் கத்தாவே. உம்முடைய சத்தம் மகத்துவம் உள்ளவாய் இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய சத்தம் வல்லமை உள்ளதா இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா காரியங்களும் உம்முடைய வார்த்தையை அனுப்பி எல்லாவற்றையும் நீர் செய்ய வல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அது போல இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களை ரட்சிக்கவும் உமக்கு வல்லமை உண்டு கத்தாவே. அப்பா, நீரே தேவன் என்று அமர்ந்திருந்த ஒவ்வொருவரும் அறியும் சந்தர்ப்பத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆனாலும் அவர்கள் அறியாது செய்கிற தவறுகள் எல்லாவற்றையும் மன்னித்து இழுத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த வானொலிக்காக நாங்கள் செபிக்கிறோம். அதில் தாழ்ந்தை கொடுக்க வருகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். உம்முடைய கிருபை எப்போதும் அந்த குடும்பங்களோடு கூட இருக்கட்டும். அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் உம்முடைய உதவியும் ஒத்தாசையும் மனித தயவுகளும் கிடைக்க கிருபை பாராட்டுங்க. குடும்ப காரியங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தள்ள வேண்டுமா நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே, மந்திரங்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகம்பலம் ஆரோக்கியம் கொடுத்து தொடர்ந்து உடைய ஊழியத்தை செய்யும்படியாய் நீர் அவரையும் அவருடைய எல்லா காரியங்களிலும் கூட இருக்கும்படியாய் கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. போல சுபாலங்குவாக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நடத்துங்க. தேவைகளை சந்தித்தல்லுங்க கர்த்தாவே. உம்முடைய ஆசீர்வாதம் அப்பா பரிபூர்ணமானது ஆண்டவரே. உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியே சௌரியம் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அது போல சௌரி ரஞ்சினி அலங்காரம் மணிக்காக ஜெபிக்கிறோம். டோலிக்காக ஜெபிக்கிறோம். சௌரி கிரேஸுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய ஊழியத்திலே அவர்கள் வந்து உமக்காக செய்கிற எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு உகந்த பாத்திரங்களாய், நீர் தெரிந்து கொண்ட பாத்திரங்களாய், பிரித்தெடுக்கப்பட்ட பாத்திரங்களாய் நீர் அழைத்த அழைப்பில் அவர்கள் எப்போதும் உமக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாயிருந்து உமக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று வாஞ்சியோடு வருகிற அவர்களை அவருடைய குடும்பத்தையும் பாதுகாத்து வழிநடத்தினவர் நீர் கர்த்தாவே. வரும் காலங்களிலும் வழிநடத்தும்படியாய் நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம். அப்பா, நீர் கர்த்தாவே அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிவீர். அவர்களுடைய மன வாஞ்சைகளை நீங்க அறிவீங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் உம்முடைய திருக்கரத்திலே அவர்கள் ஒப்பு கொடுத்து இந்த ஊழியங்களிலே பங்கெடுக்கிறதுக்காக வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து நடத்துங்க. பரத்தில் இருந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இன்னுமா வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய அபிஷேகம் நிறைவாய் தங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறதா இருக்கிறது ஆண்டவரே. அப்படியே ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் தங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர்களுக்கு நீர் ஆலோசனை கத்தராயிருந்து அவருடைய இருதயங்கள் நினைவுகள் எல்லாவற்றையும் தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா, உம்முடைய கற்பனைகளை அவர்கள் எடுத்து சொல்லும் போது, வசனங்களை எடுத்து சொல்லும் போது அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொடுக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எல்லாருடைய கண்களையும் தெளிவிக்கிறதற்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் வசனங்களை சொல்லும் போது 30, 60, 100 அவர்களை விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. சபையை நிரப்புங்க. ஆசீர்வாதத்தினாலே மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. உடைய பலத்த கரங்களுக்குள்ளே விசுவாச மக்களையும் சபை ஊழியர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம்.
அப்பா தொடர்ந்து இந்த ஊழியத்திலே வந்து தங்களுடைய காரியங்களை இலவசமாய் கொடுக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய அபிஷேகம் தங்கட்டும் ஆண்டவரே. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தகப்பன் ஆண்டவரே, உம்மை விசுவாசித்து அவர்கள் இந்த இடத்திலே ஊழியத்தை செய்யும் போது நீர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறேன். அப்பா தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் கர்த்தாவே, எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்தின் ஜனங்கள் கர்த்தாவே, உம்மால் உருவாக்கப்பட்ட ஜனங்கள் ஒரு சிறு கூட்டமாய் உம்மை துதிக்கும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட அந்த கூட்டம் ஆண்டவரை கைவிடப்படாதபடி இதுவரை இந்த பூமியிலே நீர்நிலை நாட்டி வைத்திருக்கிறீங்க கர்த்தாவே. அப்பா அந்த சந்ததிக்கு எதிராக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையை நிறைவேறாதபடி, எதிரான காரியங்களுக்குள்ளே அவர்கள் சபிக்கப்படாதபடி கர்த்தர் நீர் கர்த்தாவே பாலாக்கு பாலாக்கினால் சபிக்கப்படும்படியாய் கர்த்தர் நீர் அனுப்பின போதும், அப்பா பிழையாமுக்கு மூலம் அனுப்பின போதும் அவர்களை சபிக்க முடியாதபடி இருந்தது ஆண்டவரே. அது போல எந்த ஒரு இனமும் இந்த ஜனத்தை சபித்து தங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடி கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாரையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்களை எதிர்த்து நிற்கிற எந்த ஒரு காரியமும் வாய்க்காதே போகும்படியாய் செய்யுங்க. அப்பா தகப்பனே, சாத்தானுடைய கரங்களுக்குள்ளே கை கொடுத்தவர்கள் அப்பா உமக்கு எதிராக செய்கிற காரியங்களினாலே அந்த முழு இனத்தையும் அழித்து போடாதபடி கர்த்தர் இந்த சாத்தானுடைய கரங்களுக்குள்ளாக அவர்களை விடுதலையாக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பாவங்களையும் நீங்க மன்னிக்கிறவராயிருக்கிறீங்க. தொடர்ந்து அந்த ஜனங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எருசலேம் மேல் உம்முடைய பலத்தகரம் பூரணமாய் இருக்கட்டும் ஆண்டவரை. ஆசிர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. அயலுள்ள ஒரு நாட்டை ஒப்பு கொடுக்கிறோம், ஈரான் தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தேசத்திலே ரட்சிப்புக்காக காத்திருக்கிற அநேக ஜனங்களுக்கு உண்டாண்டவரை அவர்களை விடுதலையாக்குங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இன்னும் கர்த்தாவே ஊழியங்களை அந்த இடத்துல பெருக பண்ணுங்க. உம்முடைய கடைசி காலத்திலே கர்த்தாவே மேசியா வரப்போகிறார் என்று அப்பா தகவலான எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற அந்த ஜனங்கள் எல்லாருக்கும் மத்தியிலே நீர் மேசியா வந்து விட்டீர் என்பதை அறிக்கை பண்ண அநேக ஊழியங்களை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. அறியாமை இருளுக்குள்ளே இருக்கிற அவர்களை வெளிச்சத்தை காணும்படியாய் நீங்கள் அந்த மனக்கண்களை குருடாக்கி இருக்கிற எல்லா காரியங்களும் விடுதலையாக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து சுபிக்கிறோம். காசா மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். கண்ணீரை தடுத்தல்லுங்க, தேவைகள் எல்லாம் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அது போல கர்த்தாவே கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தேசத்தை பாதுகாக்கிறவர் நீர் கர்த்தாவே. அப்பா எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர் நீர் சுவாமி. நாங்கள் சும்மா இருப்போம் ஆண்டவரே. அப்பா இந்த செய்திகள் ஒன்றும் ஒருவரையும் கலங்கடிக்காதபடி, உம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் கலங்கடிக்காதபடி நீர் எப்போதும் தேற்றுகிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. பஞ்சகாலத்தில் எலியாவுக்கு காகம் மூலம் நீர் போஷித்தவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அது போல நீங்கள் எப்போதும் எங்களை பாதுகாக்கிற தகப்பனாயிருக்கிறீங்க. குறைவற்ற வாழ்க்கையை நீங்க கொடுக்கிறவராயிருக்கிறீங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் கர்த்தாவே எங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு தேசத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தேசத்தினாலே நாங்கள் பெற்றுக்கொண்ட உம்முடைய ரட்சிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே இரத்த சாட்சிகளா எங்களுடைய நாடுகளிலே தங்களுடைய இன்னுயிர்களை கொடுத்திருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா அவர்கள் மூலம் நாங்கள் உண்மை அறிந்து கொண்டோம். அப்பா அந்த தேசத்திலே நடக்கிற எல்லா காரியங்களிலிருந்தும் அப்பா அவர்களுடைய சந்ததிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அறியாமை இருளுக்குள்ளே இருக்கிறவர்களை வெளிச்சம் நீர் என்பதை அவர்கள் காணும்படியாய் அந்த கண்களை திறந்து கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா வைத்தியசாலைகள் இருக்கிறவர்கள், இன்னும் கர்த்தாவே சிறைகளிலே இருக்கிறவர்கள், போதைகளுக்கு அடிமையா இருக்கிறவர்கள் எல்லாரையும் விடுதலை ஆக்குங்க. உம்முடைய சத்தியத்தை எல்லாரும் அறிந்து கொள்ளட்டும். அப்பா உம்முடைய சத்தியம் அவர்களை விடுதலையாக்க முடியாது. எல்லாரையும் உம்முடைய பலத்த ரத்த கோட்டைக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் இந்த நாளில் உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுத்து எல்லாமல்ல இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல்
மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே, உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. ஐயா வெளிச்சம் கொடுக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே, ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே, உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. ஐயா வெளிச்சம் கொடுக்கணுமே, உலக பெருமை இன்பம் எல்லாம் குப்பையாய் மாறணுமே. உலக பெருமை இன்பம் எல்லாம் குப்பையாய் மாறணுமே, உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே, உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. ஐயா வெளிச்சம் கொடுக்கணுமே, ஆத்ம பார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே. ஆத்ம பார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே, இரவும் பகலும் விழித்து ஜபிக்கும் மேய்ப்பனாகணுமே. இரவும் பகலும் விழித்து ஜபிக்கும் மேய்ப்பனாகணுமே, உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே, உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. ஐயா வெளிச்சம் கொடுக்கணுமே. Praise the Lord. ஆமேன். பிரைஸ் சிஸ்டர். ஆமேன். அருமையான பாடல். ஆமேன். நிச்சயமாக அவரோடு இருக்கணும். அவரோடு இருந்தால்தான் நாங்கள் வெளிச்சம் கொடுக்க முடியும். அவர் இல்லாவிட்டா நாங்களும் இல்லை, நீங்களும் இல்லை. ஆமேன். அப்படி அருமையான பாடலை அழகா பாடி எல்லாருக்கும் பாரப்படி செபித்தீர்கள். அப்படியா செபித்து துதித்த உங்களை உங்கள் குடும்பத்தை ஊழியங்களை கத்தனதை ஆசீர்வதிப்பாராக. திருச்சித்தவங்களை இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் இந்த வசனத்தை கூறுவோம். தொடர்ந்து இணைந்து கேட்டுக்கொண்டு சிஸ்டர். நன்றி. ஆமேன். ஆமேன். நாங்கள் அடுத்ததாக வார்த்தையின் தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாளும் வார்த்தையானது தீத்து அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் நாங்கள் 12ஆம் வசனத்துல இருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து தியானத்துக்கு ஒரு வார்த்தை எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் வாசிப்போம். நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து
தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்தனுடைய மகிமையை பிரசன்னத்திற்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் என்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுதந்திரிக்கும்படி நமக்காக நம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆமென். இந்த இடத்துல நிச்சயமாக நாங்கள் இந்த உலகத்துக்குரிய வருஷங்கள் நாங்கள் போடாதபடிக்கு இந்த லௌகிகள் இந்த அதுகளை எல்லாம் வெறுத்து தெளிந்த புத்தி உடலாய் நாங்கள் வாழ வேண்டும். ஏன்னு சொன்னால் நமக்காக ஒருவர் பலியாயார். அதாவது நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நம்மை மீட்டுக் கொண்டார் கல்வாரி சிலுவையில தன்னுடைய சொந்த ரத்தத்தினால் ஒரே பலியாக அவருடைய பரிசுத்த ரத்தத்தாண்டிக்கு மீட்ட நாங்கள் அவருக்கு சொந்த ஜனங்களாக. அது மாத்திரமே அவருடைய நற்கிரிகள் அவர் என்னத்த சொல்றார் அதை செய்கிற நற்கிரிகளை செய்கிற பக்தி உள்ள ஜாதியாக நம்மை என்ன செய்கிறார் மீட்டுக் கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட மீட்ட நாங்கள் அவருடைய பரிசுத்தத்தில நிலைத்திருப்போம். அவரு தன்னை ஒப்பு கொடுத்தது போல நாமும் அவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ என்னை உங்களை அழைத்திருக்கிறார் என்பதை நற்கிரியை செய்ய அழைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் மறந்து விடாதபடிக்கு இந்த நாட்கள்ல நற்கிரியை செய்து அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். அவர் எங்கள் மூலமாய் மகிமைப்படுவாரார். ஆமென். கர்த்தர் நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் அடுத்ததாக துதி பாடலுக்கு கடந்து சொல்வோம். இந்த நாளும் உங்களோடு சிஸ்டர் கிரீஸ் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிற்கும் சௌரி அழைப்புகள் கொண்டு வந்து துதி பாடலுக்கு கடந்து செல்வோம். ஆமென். Thank you sister. Praise the Lord, praise the Lord sister. Praise the Lord. எடுத்து வாருங்கள் உங்கள் துதி பாடல்கள். நன்றி தகப்பனே, நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல ஆண்டவரே ஆவியானவர் தாமே சகல சத்தியங்களுக்குள் எங்களை வழி நடத்துற சத்திய பரனான தேவ ஆவியானவர். ஆவியானவர் எங்கு கத்தரா இருக்கிறாரோ அங்கு விடுதலை. தேவ ஆவியானவர் அசைவாடும் ஆவியானவர், விண்ணப்பத்தின் ஆவியானவர், துதியின் ஆவியானவர், வெளிப்பாட்டின் ஆவியானவர், ஆழ்தத்துவம் உள்ள ஆவியானவர், எல்லா சகல சத்தியங்களுக்கும் அவர் கம்ஃபர்ட் பண்ற கவுன்சிலர், ஸ்டாண்ட் பை எல்லாமே அவர் தான். எங்களுக்கு ஆண்டவர் பாதுகாப்பு எல்லாமே வழி நடத்துறவரே. நன்றி செலுத்துகிறோம். ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திர எனப்படுவார்கள். ஆண்டவர் கிறிஸ்துக்கள் எங்களை உட்படுத்தப்பட்டு நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரை இயேசுவின் நாமம் அதி உன்னத நாமம், வல்லமுள்ள நாமம், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம், பாடுகிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேறப்பட்ட வல்ல ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேறப்பட்ட வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேறப்பட்ட ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேறப்பட்ட ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே, பாவங்கள் யாவையும் கழுவி எம்மை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே, சுத்தமான சாட்சியை எனக்கு தந்தே, சுத்தமான சாட்சியை எனக்கு தந்தே, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேறப்பட்ட ரத்தமே, தூரமான புற ஜாதியனுக்கு
சொந்தமென்ற உறவை தந்த ரத்தமே, தூரமான புற ஜாதியனுக்கு சொந்தமன்றி உறவை தந்த ரத்தமே, ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே, ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, நித்திய மீட்பை எனக்கு தர எதிர்க்கும் சாத்தானை மேல் ஜெயம் பெற, நித்திய மீட்பை எனக்கு தர எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற, நன்மைகள் எனக்காய் பேசுகிற தெளிக்கப்படும் சுத்த ரத்தமே, நன்மைகள் எனக்காய் பேசுகிற தெளிக்கப்படும் பரிசுத்த ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆமாண்டவரே, ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்ட கல்வாரியில வழிந்த ஜீவ ரத்தம், பரிசுத்த ரத்தம், மாசற்ற ரத்தம், விலமதிப்பற்ற ரத்தம், உடன்படிக்கை மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் எங்களை சுத்திகரித்த தேவன் விலக்கிரியமா எங்களை கிரியத்துக்கு கொண்ட அந்த ரத்தத்துக்காக நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதிசயங்கள் செய்கிறவரும் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார், அதிசயங்கள் செய்கிறவரன் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார், தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம், அதிசயங்கள் செய்கிறவர் என் அருகில் இருக்கிறார், செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம், செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம், புயற்காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம், புயற்காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம், அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார், குருடருக்கும் செவிடருக்கும் சுகந்தந்தார் அதிசயம், குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம், ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம், ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம், அதிசயங்கள்
செய்கிறவர் என்றும் கொள்ளிருக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழையன் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழையன் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் எங்கள் அருகில் இருக்கிறார். அதிசயங்கள் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆமாண்டவர் அதிசயமானவர், அற்புதங்களை செய்யற தேவன், எங்களுக்குள்ள வாசமா இருக்கிற தேவாதி தேவனே நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினேன், உம்மை நோகடித்த போது கிருபையால் மன்னித்தீர். பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினேன், உம்மை நோகடித்த போது கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர், நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர், நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் நேசர் நீரே. என்னை பாதுகாப்பவர் நேசரே. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம் பிதாவே. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண முடிவர்களாயும் சகலவித நற்கிரிகளும் பெருவலாயும் இருக்கும்படி உம்முடைய கிருபை எங்களுக்குள்ளாக மிகுதியாய் பெறுகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆண்டவரே, இந்த ரேடியோ ஊழியங்களை செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை அநேகர் ஆண்டவரை இந்த நாளில கர்த்தருடைய ரட்சிப்பை கண்டுகொள்ள ஆண்டவரை உம்முடைய கரம் ரட்சிப்பை ஆண்டவரை செய்யக்கூடாதபடிக்கு உம்முடைய கரம் குறுகி போவதில்லைன்னு சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் நீர் சித்தமா இருக்கிறபடினால இந்த நாட்களில் ஆண்டவரை வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நீர் கிரிய செய்யறபடியால் உமக்கு நன்றி செலுத்தி எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால என் துதியை ஏறெடுக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி சிஸ்டர். அருமையான பாடல்கள் அழகாக பாடிதாடு நாமத்தை உயர்த்தினீர்கள். அப்படியாக துதித்து உயர்த்தி இது நாமத்தை மகிமைப்படுத்தி உங்களை எங்கள் குடும்பத்தை உங்கள் ஊழியங்களையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்தனை சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதத்தை கூறுகிறோம். நன்றி சிஸ்டர். தொடர்ந்து உங்களுக்கு சமாதானம். ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி.
ஆமே நாங்கள் அடுத்ததாக ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுத்து விட்டார்கள் சிஸ்டர் கருணா அவர்கள். நாங்கள் துதிக்கவும் ஜெபிக்கவும் சிஸ்டர் டோலி அழைப்போம். பிரைஸ் சிஸ்டர் டோலி. பிரைஸ் சிஸ்டர் டோலி. டோலி சிஸ்டர் பிரைஸ் லார்ட். ஆமே உங்கள் அடுத்த ரஞ்சனி சிஸ்டர் அழைப்போம். பிரைஸ் சிஸ்டர் ரஞ்சனி. பிரைஸ் லார்ட். Praise the Lord, Sister Subha. கேக்குதா? பிரைஸ் லார்ட். ஆமென். கேட்கிறது. Amen. எங்கள் வானொலியை Amen. ஆசீர்வதித்து நேரலுக்கான ஜெபத்தை எடுத்து வாருங்கள். Amen. Amen. Thank you. Thank you, Lord, for the wonderful way you have been ministering, Lord, up until now, right from the time the program has begun, Lord. You have, Lord, coming to us, Lord, with your very presence, Lord, emanating, Lord Jesus, not only through the team, but all those who have gathered, Lord, from 110 nations, Lord, at this very moment, no matter what time or the hour, Lord, across the globe, Lord Jesus, you are the same. You are the same yesterday, today, and forever. And your presence, Lord Jesus, is always, Lord Jesus, everywhere at the same time. That is what omnipotent, omnipresent, and omniscient means, Lord Jesus. That is, Lord Jesus, the distance is no, it does not matter to you, Lord, because you are there with every one of us at the very same time. This very program is emanating, Father. That is the presence of the living God. You have promised, Lord Jesus, that you would sweep through the nations of the world, sweep through across the seas and the land, Lord, with your spirit moving, Lord, across the globe. So we thank you for that, Father. Even at this time, Lord, of Lent, Lord, beautiful songs have been sung, Lord Jesus. We thank you, Father, because of your faithfulness, because of your obedience to our Heavenly Father, that He sent His only begotten Son, that whosoever believeth in Him should not perish but have everlasting life. And this is the time, Lord, that we ponder it, Lord, that we go through, Lord, the time that you went to the cross, Lord. Father, we thank you in the name of Jesus that it has been, Lord, made possible for mankind to redeem himself, to come back to you, Father, and have that fellowship with you, our Heavenly Father, through our precious Son and Savior, the Lord Jesus Christ, and Him alone. The bloodshed and the broken body has brought us and opened, Lord Jesus, and the curtain veil was broken, Lord Jesus, rent, Lord, from top to bottom, Lord, which gave us, Lord, right through, Lord, into the Holy of Holies, that we could now enter into the presence of the living God. And you have given us that very privilege, Lord, to enter into your presence, Father, in the name of Jesus and Jesus alone. Now I thank you, Father, for many that have gathered, Lord, in your name, many that have been ministered, Lord, through the teamwork that has been going on, the ministry that has been going on already from Sister Karuna, Sister Grace, and also, Lord, with the nations of the world coming and, Lord Jesus, participating in this, oh God, in to be blessed, to be ministered to. Even as Sister Dolly also would be coming and praying for the workers, Lord. We thank you, Lord, for enabling Sister Subha to come and host the program today. Be with the leader and guide her, Lord, and your anointing, Lord Jesus, rest upon her, Lord. Thank you for that, Lord. Bless her and her family as well, and all the rest of the members, the sisters that have been participating, and bless them and their families as well. We thank you, Lord, Brother Leslie and Sister Rita as well, Father, even as they have been coming and working alongside. This is the very bottom line of this very ministry, to be able to go into the nations of the world, Lord, with the recordings and everything that takes place, to go into YouTube and also the Facebook, Lord, all the networks, Lord, to be blessed even as they come after the program, Lord, and to be able to participate in it and be blessed by it. And we thank you for this media networks because of that, Lord. We also thank you, Father, for Brother Mahendran, who has also, Lord, been working along with Sister Rita, Lord, to coordinate the programs and make it possible that all these workers would come and line up, Lord, for the program. We thank you for their dedication and their service and their time and their ministry as well. Every one of them, Lord Jesus, that you have called on, Lord, into this ministry with your anointing, with your guidance. We bless each and every one of them, Lord, with the anointing of the Lord to rest upon them, lead them and guide them. Now I thank you, Father, even as the listeners that are listening, Father, they are not only there to receive their blessing, but they are to participate, Lord. They are members of the family of God, the very body of Christ. You are the head, and we are the body that you have left behind, Lord. That this very law is the one that may, Lord Jesus, the restraining power, as I
always mention, Lord, there is so much power in it. It is not only in Lord Jesus, they come with horses and chariots, but we come in the name of the Lord our God. There is much more power in it. The very power that works even behind the walls and everything is the mighty hand, the arm of God, the finger of God. So we thank you, Father. You are in much authority and power and control over it, Lord. God Almighty is the creator of heaven and earth. So we thank you, Lord, in the name of Jesus. We are, Lord, even as right now, Lord, ministering, Father. Lord, we pray and we remember, Lord, each and every person that, Lord, matters to you. They are your creation. Every man, woman, boy, and girl, oh God, every single human being that you have created right from the beginning, Lord, up unto the end, oh Lord, the first breath to the last breath, Lord, the beginning and the end, the Alpha and the Omega. You are the Almighty God that you have made us to worship you, Lord, in spirit and in truth, to come into your presence boldly, Lord, to the throne of grace in the name of Jesus. Therefore, I pray a blessing over them. I pray, Lord, all their needs be met. I pray, Lord Jesus, even as they come into, Lord, oh God, and worship you, Lord, and praise you, Lord. Lord, let them see your grace and your power and your presence, Lord, emanating through their hearts and their lives, touching their bodies and healing them physically, mentally, emotionally, Lord. Father, our outer nature perishes, but our inner man, the inner that man that you created becomes stronger and strengthened day by day, you said, Lord, as we become more like you. Let that heart be theirs, Lord. Let that heart come into them, Father, that they will seek a Savior. He said, first seek ye the kingdom of God, and all these things shall be added unto you. So let them know it. Let them understand that power in it, Lord, and let them be drawn closer to you accordingly, I pray, in the name of Jesus. Thank you for the ministry of the Holy Spirit. Thank you. Your name has been lifted up, glorified, and honored, Lord. We thank you. In Jesus' name we pray. Amen and amen. Amen, amen, amen. Thank you, sister. Thank you for praying. God bless you, you and your family, your ministry. Thank you, sister. God bless you. Thank you, Sister Subha. Amen. Praise the Lord, Dolly sister. Praise the Lord, sister. Praise the Lord. Praise the Lord. எடுத்து வாருங்கள் உங்கள் துதி பாடலை. ஆமென். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா, நித்திய வெளிச்சத்துல நீங்க வெளிச்சமாக ஒளியாக உங்கள் மத்தியில் வந்து உங்களோட வார்த்தையை எங்களுக்கு கொடுக்க போற புதிதான வார்த்தையிலும் வெளிப்படுத்தலையும் கொண்டு வர போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்குறேன் அப்பா. அப்பா, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்கப்பா. எங்களுக்கு ஒத்தாசை வரும் கருவத்தில் இருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருகிற தகப்பனா இருக்கிற நீங்க யாவற்றையும் ஆண்டவரே உங்கள் சித்தத்தின்படி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரங்களானவரே நீங்க பேர் சொல்லி அழைத்தீங்க ஐயா. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பேர் சொல்லி பலப்படுத்தி உன்னை சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். அவர்களை பேர் சொல்லி அழைத்தபடி அவருடைய நீதியின் கரம் ஒரு போதும் எங்களை விட்டு அணுகாது. அதுக்காக நன்றி செலுத்துறோம். ஒரு ஊழியக்காரன் கத்தர் அவர் சித்தத்தின்படி நடத்தி அவருடைய புதிதான அபிஷேகத்தினால நிரப்பி அன்பில் உங்களுடைய தேவனுடைய நம்பிக்கையை நிற்பதற்கு அதை அன்பால நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா கனமகிமையும் அவருக்கு உரியது. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், 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 ஆமேன். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வருவாய் தருணமிதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வாழ்நாளை எல்லாம் வீணாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டே. கட்டின வீடும் நிலம் பொருளும் கட்டிண்டும் மூற்றார் உறவினரும் கூட விட்டு உன் ஆவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறார்.
வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஒரு நாள் சந்திக்குமே, மறவாதேயுன் ஆண்டவரே வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வண்டே. வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமல்லால் ரட்சிப்படைய வழி இல்லையே. ரட்சகர் இயேசு வழி அவரே வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வண்டே. ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் கர்த்தரிடத்தில் வரும் பொழுது அவர் ஒருபோதும் ஒருவரையும் வெறுங்கையாக விட மாட்டார். அப்படியே நாங்கள் மனபாரத்துல கர்த்தரிடத்தில் வரும் பொழுது அவர் எங்களை அணைத்து அவருடைய வீட்டிலே அணைப்பதற்கு எங்களை யாவரையும் அவர் சித்தத்தின்படி வணைந்து எங்களை அழைத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி அவருக்கே எல்லா கன மகிமையும் செலுத்தி ஆசீர்வதிப்பேன். யாவரையும் இயேசு நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆமேன் 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 ஆமென். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான பாடல். கூடு விட்டு ஆவி போனவில் கூட வருவர் ஒருவரும் இல்லை. ஆமென். ஆமேன். அருமையான அப்படிதான் இந்த பாடல். உலகம் நடக்குது. ஆமென். ஆயத்தப்பட வேணும். கண்டிப்பா ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் கூடவே வருவார். ஆமென். ஆமென். அருமையான பாடல். அழகா பாடிட்டு நாமத்தை உயர்த்தினீர்கள். அப்படியா உயர்த்தி துதித்தவங்களை உங்கள் மஞ்சினி குடும்பத்தில் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர், தொடர்ந்து இணைந்திருங்கள். ஆமென். God bless you. ஆமென். ஆமென். God bless you. நாங்கள் இதுவரை நீரவும் துதி பாடல் செபங்களுக்கு கடன் சென்றோம். நாங்கள் அடுத்ததாக சிறப்பின் வாசல் நிற்க போறோம். கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரான்ற பகுதிக்கூடாக நாங்கள் கடந்து செல்வோம். இந்த நேரம் முதல் 8 மணி வரைக்கும் நாங்கள் தேசத்துக்காக ஜனங்களுடைய ரட்சிப்புகளுக்காக ஜெபிக்க போறோம். இணையுங்கள், அழையுங்கள், நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். அங்கு 2 3 ஒருமனப்பட்டு பூமியிலே எதை கேட்டாலும் என்னுடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் செய்வேன் என்று வாக்குரைத்தவர் வாக்கு மாறாது. அவர் வாக்கினால் சொன்னதை கரங்களை நிறைவேற்ற தகப்பனிடத்துல நாங்கள் ஒப்பு கொடுப்போம். உங்கள் விண்ணப்பங்களை சோதரத்தோடு தெரியப்படுத்துவோம். ஆமென்றும் ஆமீன் என்று பதில் கர்த்தர் நாம் அறிகிறேன். ஆமீன். விசுவாசத்தோடு ஜெபிப்போம். முதலாவது ஜெபத்தை ஏறெடுக்க எங்களோடு சிஸ்டர் கருணா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசைவரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில நான் உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் கருணா. Praise the Lord, sister. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். இன்னைக்கு கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசைவரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுகிறேன். இதனால நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது இந்த காலநிலைகள் மாற்றங்கள். இன்றைக்கு அதிகமான குளிர்நிலை வந்து தாக்கிக் கொண்டிருக்கிற இந்த காலநிலைகள் சூழ்நிலை மாற்றத்துக்காக தேசத்துக்கு பாதுகாப்புக்காக ஜெபியுங்கள். நாங்களோட ஒரு மனப்பாடு. Amen. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. வானங்கள் உம்முடைய கிரியைகளை அறிவிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே அப்பா, உண்மை அல்லாமல் இந்த உலகத்திலே ஒன்றும் நடப்பதில்லை அப்பா. தகப்பனே, மழையாகிலும் வெயிலாகிலும் பனியாகிலும் எல்லாம் உம்முடைய திட்டம் ஆண்டவரே அப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து கர்த்தாவே காலநிலைகளை அப்பா இந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிற எல்லா காலங்களையும் உம்முடைய கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த குளிர்காலத்திலே ஏற்படுகிற எல்லா பொல்லாங்கான உடைய அக்னி அஸ்திரங்களுக்கும் கர்த்தாவே குளிர் காய்ச்சல்களுக்கும் மத்தியிலும் இந்த ஜனங்களை நீங்க பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. அப்பா, நீரே எல்லாவற்றையும் அனுப்புகிறவராய் இருக்கிறீர் சுவாமி. ஆனாலும் தகப்பனே, இந்த காலங்களில் எல்லாரையும் பாதுகாக்கிற வல்லமையும் உமக்கு உண்டு ஆண்டவரே அப்பா. எல்லாரையும் சூழ்ந்து நீர் பாதுகாக்கும்படியாய் உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம்முடைய கிரியைகள் ஆகாய விரிவை நீர் உண்டாக்கினவர் ஆண்டவரே அப்பா. நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும் அப்பா. இதை தாங்குற சக்தியை இந்த ஜனங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா. தொடர்ந்து கர்த்தாவே விரைவிலே இந்த
காலநிலைகள் கத்தாவே எல்லாரையும் சமாதானப்படுத்துகிற அளவுக்கு எல்லாம் மாற்றமடையும்படியாய் உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா, இந்த பணியினாலே கத்தாவே அநேகருக்கு அநேக வாதைகள் உருவாகிறது. அதை எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையாக்குங்க. எல்லாவற்றிலும் இருந்து அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உம்முடைய நீதியில் எல்லாரும் நிலைத்திருக்கும்படியாய் ஒரு ஆறுதலான காலநிலையை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா, நீரே நடத்துகிறவர் சுவாமி, எல்லாவற்றையும் பொறுப்படுங்க. அப்பா, எல்லாருக்கும் சுகம் ஆரோக்கியம் கிடைக்கும்படியாய் ஒரு வார்த்தை சொல்லுங்க கத்தாவே. அவருடைய வாழ்க்கை எல்லாம் கத்தாவே உமக்கு நேராய் உமக்கு பயந்தவர்களாய் உம்மோடு வாழுகிறவர்களாய் கத்தாவே மாறும்படியாய் எல்லாவற்றையும் நாங்களும் கொடுத்து செபிக்கிறோம். உம்முடைய இரக்கங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும்படியாய் உம்முடைய கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் எல்லாரையும் காப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வெளிச்சத்திலே எல்லாரையும் நீர் நடத்துகிறவராய் இருக்கிறீர் கத்தாவே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வாசஸ்தலங்களுக்கு எங்களை நீர் கொண்டு போய் சேர்ப்பதற்காக நீர் இந்த உலகத்தை படைத்தீர் ஆண்டவரே. ஆனாலும் இந்த உலகத்திலே நடக்கிற எல்லா காரியங்களும் எல்லாம் சுவாமி ஒரு மனிதனை அழித்து போடுகிற காரியமாய் இருக்கிறது சுவாமி. அதை எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை ஆக்குங்க. உம்முடைய ஓங்கிய புயம் கத்தாவே எல்லாவற்றையும் நிறுத்தவும் வல்லமை உள்ள புயமாட்டவரே. அப்பா தகப்பனே, உம்முடைய திருப்பாதத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா பொல்லாத கருக்கான பட்டயங்கள் எல்லாவற்றிலும் இந்த நோய்களில் இருந்தும் எல்லாரையும் விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக இந்த நாட்டு ஜனங்கள் எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் களைத்து போனவர்களாக தகப்பனே அவர்கள் இருக்காதபடி உற்சாகமாய் வாழும்படியாய் இந்த நாட்டை நீங்க கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த நாட்டுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி எல்லாவற்றையும் தாங்குகிற சக்தியையும் கருக்காய் பணியை கத்தர் நீர் மாற்றி போடுகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இரக்கம் பாராட்டுகிறவர் நீர். அவர்களுக்கு தேவையான சீரான காலநிலையை நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து நடத்துங்க. இந்த நாட்டுக்குரிய எல்லா சீதோஷண நிலைகளும் உம்மால் மாற்றக்கூடும் ஆண்டவரே. அப்பா, விரைவில் நாங்கள் கத்தாவே காலநிலைகள் மாறி நாங்கள் எங்களுடைய எல்லா காரியங்களையும் செய்யும்படியாய் கத்தர் நீர் ஆதரவை தர வேண்டுமாக நாங்கள் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். அப்பா, உம்முடைய திருப்பாதத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுத்து அன்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய பார்த்து வச்சு செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி, நன்றி. ஜெபி பாரப்பட்டு ஜெபித்தீர்கள். எங்கள் ஜெபங்கள் ஆமென்றும் ஆமேன் கத்தர் அங்கீகரித்து விட்டார். நாங்கள் சோசிக்கிறோம். அப்படியாக ஜெபித்து உங்களை எங்கள் குடும்பத்தை முடிய கத்தர் ஆசீர்வதிப்பாராக. சமாதானங்களோடு கூட இருப்பதாக. நன்றி சிஸ்டர். God bless you, sister. ஆமேன். கண்களை ஏறெடுப்போம். தாசுவரும் பருவத்துக்கு நீர் என்ற பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக கண்களை ஏறெடுக்க எங்களோட சிஸ்டர் டோலி இணைப்பிருக்கிறாங்க. பிரைஸ் சிஸ்டர் டோலி. கண்களை ஏறெடுப்போம். முத்தாசுவரும் பருவத்துக்கு நீரா என்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியான இன்றைக்கு தேசத்தின் பொருளாதாரங்கள் ஸ்தம்பித்து விட்டது. பொருட்களின் விலைவாசிகளோ அதிகரித்து விடுகிறது. சில பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதிகள் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. தேசம் இப்படிப்பட்ட நிலைமைக்குள்ள தள்ளப்படுது. ஜனங்களுடைய வாழ்வாதாரங்கள் இப்படியாக கட்டப்பட போது எல்லாமே அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் திறக்க அவர் வாங்கிக் கொள்ளும். அவர் பாடத்தை திறக்கும்படியாக கர்த்தருக்கு பிரியமான செய்யும்படியாக இந்த பொருளாதார கஷ்டத்திலிருந்து ஜனங்களை வீட்டு பாதுகாக்கும்படியாக ஒப்பு கொடுச்சவீங்க. நாங்களோட ஒருமனப்படி. ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஆமேன் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை கூறுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து மட்டுமே எங்களுக்கு ஒத்தாசை வரக்கூடியதா இருக்கிறது. அப்பா, நாங்கள் இந்த விண்ணப்பத்தை எங்களுடைய பாதத்தடியில வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எத்தனை பேர் ஆண்டவரே பசி தாகமா எத்தனை விதமான பிரச்சனையில் ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவரே ஒத்தாசை உங்களிடத்திலிருந்து மட்டும்தான் வரக்கூடியதா இருக்கிறது ஆண்டவரே. அப்பா,
5 அப்பத்தை 2 மீன் 5000 பேருக்கு கொடுத்தவரே, எத்தனை விதமான தடைகள் எங்கெங்கே இருந்தாலும் ஆண்டவரே, நீங்க அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. உலகத்தில் இருப்பவர்களும் உங்களுக்குள்ள எங்களுக்குள்ள இருப்ப பெரியவர் ஆண்டவரே. அதுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. தண்ணீரை கடந்திடும் போது உண்மையில் அலைகள் புலர்வதில்லை ஆண்டவரே. அப்படி ஆண்டவரே, அக்கினி சோதனை ஒன்றும் செய்யாத விதமாக ஆண்டவரே அவர்களை நீங்க வழி நடத்துங்க. உங்களோட இரத்தத்தின் கீழே ஆண்டவரே அவர்களை மறைத்து வைத்து உங்களோட சிறகுகளால் ஆண்டவரே, உங்களோட உன்னதத்தின் சிறகுகளால் ஆண்டவரே அணைக்கும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. அவர்களது தேவையிலே சந்திங்க ஆண்டவரே. அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் தேவைப்படுற ஒவ்வொரு தேவையிலையும் பணத்தையும் என்னென்ன விதத்துல அவங்களுக்கு தேவைப்படுது ஆண்டவரே, அதற்கேற்ற தக்கதாக அவர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தரே பெரியவர் நல்லவரும், அவரை நாங்க நம்பி இருக்கும் பொழுது அவர் எங்களை ஒருபோதும் வெக்கத்துக்குள்ள போட விட மாட்டார். அதுக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா, என்ன விதமான சாத்தான் வெள்ளம் போல வந்தாலும் ஆண்டவரே, உங்களோட பரிசுத்தமான ஆவி மட்டுமே கொடி பிடித்து அந்த ஜனங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆகாரத்தை கொடுக்கிறவர் நீர் ஐயா. அதுக்கான நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. 1000 தான் துன்பம் வந்தாலும் அது அவங்களை அணுகாத வண்ணமாக்கப்பா. உங்களோட ஆவியின் பட்டயத்தால் அவங்களை அப்பா காக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கோலியாத்தை முறியடித்தது போல ஆண்டவரே, இயேசு நாமத்தினால விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவரே, நீங்க அவர்களுக்கு ஆகாரத்தையும் நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக அவர்களுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, நேற்றும் இன்றும் மாறாதவரே, இன்றும் நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக நீங்க பதில் கொடுக்கிற தகப்பனா இருக்கிறீங்க. அதுக்கு நன்றி சாமி. அப்பா, தண்ணீரை திராசமாக்கின தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே அவர்களது தேவையை சந்தித்து அவர்களுக்கு உண்ண உணவும் உடைப்பதற்கு உடையும் கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, பசி தாகம் உள்ளவத தாகத்தை தீர்ப்பவர் நீங்க மட்டும்தான் அப்பா. அதுக்கான நன்றி செலுத்துறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை யாவரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று கூறியபடி ஆண்டவரே, உங்களிடத்துல வந்து தங்கி இருக்கும் பொழுது நீங்க அவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்து இந்த உலகத்துல கொடுக்க முடியாத அந்த சமாதானத்தை அவங்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த நாட்டு எல்லா இடங்களிலும் ஆண்டவரே அவங்க செழிப்பாக வாழ்வதற்கு உங்களோட சந்தோஷத்தினால் அவர்களை நிரப்பி அவர்களை மகிழப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா விதமான குறைவுகளை நிறைவாக்குற தகப்பன் நீங்க ஐயா. சிங்க குட்டிகள் பட்டினி கிடைக்கும் பொழுது ஆண்டவரே, நீங்க அவர்களுக்கு நீங்க நன்மை செய்யற தகப்பனா இருந்து இப்பொழுதும் இவர்களுக்கு நன்மை செய்து யாவரையும் உங்கள் அண்டையில அணைப்பதற்கு வல்லவரா இருக்கிறீங்க. அவருடைய தேவையில சந்திங்க. கேட்கறதுக்கு அதிகமாக அவங்களுக்கு கொடுத்து அவங்களை ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன். முதலாவது அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக நீங்க கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. இருக்கா நீ நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறபடி ஆண்டவரே, இப்பொழுது அந்த வார்த்தையை இவர்கள் மேல நான் கூறி ஜபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய கிருபினால முடிசூட்டி அவர்களுடைய தேவையை சந்தித்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். எல்லா கன மகிமை உங்களுக்கே உரியது. இயேசுவின் நாமத்தின் மூலம் கூறி ஜபித்து ஆசீர்வதிக்கிறேன் அவர்களை. என் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆமேன் 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 ஆமேன். நன்றி நன்றி சிஸ்டர், நன்றி. அவர்படி ஜெபித்தீர்கள். நிச்சயமாக கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதிப்பார். வானத்து பலனை திறந்து ஆசீர்வதிப்பார். ஒத்தாசையும் பர்வதம் நிச்சயமாக நமக்கு ஒத்தாசை வழங்கும். விசுவாசத்தோடு ஜெபித்தீங்க. அப்படியாக ஆமென்று மாமி என்று பகிரப்பட கிருபைக்கான நன்றி செலுத்துறேன். ஜெபித்த உங்களை எங்கள் குடும்பத்துடைய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். தேவசமானத்தை கூறுகிறோம். நன்றி சிஸ்டர். ஆமென். God bless you. நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசையும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக கண்களை ஏறெடுக்க எங்களோட சிஸ்டர் ரஞ்சினி அவர்கள் இணைப்பிருக்கிறார்கள். அழைப்பு கொண்டு வந்து கண்களை ஏறெடுப்போம். பிரைஸ் சிஸ்டர் ரஞ்சினி. Praise the Lord, Sister Subha. பிரைஸ் ரஞ்சினி, எங்களோட வீடியோ ஆனா இருக்கு. நான் ஆன் ஆக்கவும் இல்லை, நான் ஆஃபும் இல்லை, ஆனும் இல்லைன்னு வந்தேன்னு தெரியாது. ஆட்டோமேட்டிக்கா வந்துடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
சரி. கண்களை சொல்லுங்க. ஏறெடுப்போம். முத்தாசை பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாளை நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது 2 நாடுகள் உக்ரைன்ல தொடங்கின ரஷ்யா யுத்தமானது இன்றைக்கு 16 நாடுகளை கடந்து விட்டது. இன்றைக்கு 16 நாடுகள் இணைந்து விட்டது யுத்தத்துல. இன்னைக்கு அது உலக 3ஆம் உலக யுத்தமாக அது மாறிக்கொண்டிருக்கிறது என்றது திட்ட தெளிவாக இருக்கிறது. வார்த்தை நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இதனால பாதிக்கப்படுறது எல்லாம் மக்கள். யுத்தத்தை செய்த எல்லா வகையிலும் எல்லாவற்றாலும் பாதிக்கப்படுவது மக்கள் தான். இந்த ஜனங்களுக்குடைய சமாதானம், தெய்வீக பாதுகாப்புக்காக, அவருடைய தேவைகளுக்காக இன்னும் இந்த யுத்தத்தை கர்த்தர் ஓய பண்ணும்படியா தேவன் சொல்றாரு. யுத்தத்துக்கான செய்தி எனக்கு கேள்விப்படான உடனே முடிவு வராது என்று சொல்றேன். இந்த முடிவுகளை கொடுக்கிறது கர்த்தர். அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. இந்த யுத்தத்தை கர்த்தர் ஓய பண்ணணும். இந்த வல்லரசு நாடுகள் தாங்களே பெருமை காட்டிக்கொண்டு யுத்தத்தை செய்யாதபடி, நான் இந்த அதிகாரத்துல பெருமையின் ஆவி மேற்கொள்ளாதபடி ஆவியான நடத்தும்படியா சமாதானத்துக்குள்ள கொண்டு வர முடியாது. யுத்தத்தை ஓய பண்ண முடியாது. இந்த ஜனங்களுடைய கண்ணீர், உடைக்கப்பட்ட ஜனங்கள் வாழ்க்கை, உடைக்கப்பட்ட உறவுகள், உடைக்கப்பட்டிருக்கிற சின்ன பின்னமான ஜனங்கள் அவரு தற்காலிகமான இடங்கள்ல தங்க வைக்கப்பட்ட அவருடைய வாழ்க்கை தரங்கள் எப்படி போறது வேதனைக்குரியதாயிருக்கு. ஜெபிங்க பாரப்பட்டு நாங்க ஒரு Amen, amen. Yes, Lord. Yes, Father, Lord, you see, Lord, our hearts. You see, Lord, the burden we carry, Lord. This is your body, Lord. This is the way in which you have, Lord Jesus, made it possible, Lord, that we stand in the gap, Lord, as the body of the living Lord, the Lord Jesus Christ, that emanates through with this very power and presence that you have given us, Lord, such an entity, such power, Lord, such to stand in the gap, Lord, and pray, Lord, accordingly, even as the request has been going through, Father, in the name of Jesus, we come, Lord Jesus, against principalities and powers in heavenly places, Lord. Lord, we first of all ask you, Lord, to give us that protection that comes over us, Lord. We plead the blood of Jesus Christ upon us, Lord, upon myself, upon Sister Subha, upon Sister Dolly, upon Sister Karuna, upon even Brother Leslie and Sister Rita and Brother Mahinder and all of us, Lord, from the teamwork, Lord, that is going on. We put a hedge of protection around us and our families as we, Lord, combat the enemy, Lord. You have said, Lord, in Romans 8:31, they will come against you, Lord, but they will not prevail against you. And the very word says that if God is for us, who can be against us? So we thank you, Father, for that very promise, oh God. We know not, Lord, just like you said, Lord, wrestle against flesh and blood, but against principalities and powers in heavenly places. This is what causes, Lord, the wars in man, Lord, that he can come against each other, Lord. And Lord, oh God, in the name of Jesus, even as you have, Lord, fought the wars, Lord, when it went on, Lord, in the Old Testament days, Lord, you always stood, Lord, with the ones you wanted, Lord, to have the victory. And especially, Lord, in terms of Israel, Lord, we say, Lord, all through the Old Testament, Lord, this is the land of God, the land of Israel is the God of Israel, and he has called it the apple of my eye. Therefore, oh God, in the name of Jesus, that protection comes automatically upon it, Lord, because you are the one with your finger, oh God, Lord Jesus, coming through, Lord, giving them, Lord, the battle is won by you, oh God, it's not of man. Therefore, Lord, we do not understand. Some of us, Lord, do not even come into the realm of seeing it through your spiritual eyes, Lord. But we know according to your word, we have to only, Lord, see through your word, Lord, and see through what you have said, oh God, that battle belongs to you, Lord, oh God, and the victory is ours. Therefore, Lord, we come and pray, Lord, oh God, in the name of Jesus, even as Ukraine has been battling now, 60 nations have joined them. My God, in the name of Jesus, I pray, oh God, there has to be an end to this, Lord. Lord, this cannot go on forever and forever, oh God. Lord, give peace, Lord. Bring us that peace that you have promised, oh God. When they say peace, peace, and destruction comes, that's in the last days. Those are the days we are living in, Lord, despite the 3 wars that are pending with even Iran and US and Israel at this time, Lord, this very moment. Father, we pray, oh God, that you would give grace, Lord, with the 4th war that has been going on for the longest time with Ukraine, oh God, in the name of Jesus. This earth that you created belongs to you, oh God, even if a man accepts it or not. We know, and we know, Lord, the creator of heaven and earth is the Lord God Almighty, who has the final say, final authority, and the word to come through
seasons of times, and Lord, even through the wars, Lord, you are the great and mighty power of the weapons of war comes from you, oh God, in the name of Jesus. Your hand, oh God, in the name of Jesus, that prevails through it, oh God. So we pray, oh God, that you would give victory accordingly, and also, Lord, cease the wars, Lord. Let it there be a Lord peace more than, Lord, anything that the enemy can come against it, because you are the greater power, Lord. They will come against you, but they will not prevail against you. It's your word, my God, in the name of Jesus and Jesus alone. We pray, Lord, for the peace, people that are, Lord Jesus. It's the human beings, it's the Lord, the people that you created in your image, oh God, that are, Lord, from both sides, Lord, being, Lord Jesus, bombarded, oh God, day in, day out, even to the point of giving their lives. My Lord, in the name of Jesus, pour down with your grace and mercy upon them. Their families suffering, Lord, their loved ones, Lord, bereaving, Lord, over the loved ones that have left them, Lord, through the wars, shedding of blood, and even, Lord, to the point of death, Lord. So many have lost their lives, Lord, in all these 4 countries, my Lord, especially the 3 countries, oh God, and the soldiers going out of the United States as well, and all the rest of the soldiers that are in, oh God, in the name of Jesus, from Israel to Iran, oh God, wherever they might be, oh God, in the name of Jesus, I pray, oh God, that you would come forth, show justice and mercy, oh God, fight the battles, Lord Jesus. The battle of our faith, Lord, is the one that makes it happen, Lord. We do not come with horses and chariots, but we come in the name of the Lord our God, and you will show us that mighty battle that we, Lord, rage through our faith in the name of Jesus Christ will prevail and bring us, Lord, victory and power in it, Lord Jesus, to show for us, Lord Jesus, the mighty victory that you have given to us. So we thank you for that, Lord. Father, we pray, Lord, even, Lord, in Iran, Lord, so many families that are, Lord, we have been, Lord, even though we do not take too much time, Lord, with the times that we can come through these channels, we have been praying in our own prayers, Lord, in our private times of prayer, Lord, standing in the gap as well, Father. Now we agree together with this teamwork that is going on from Nitya Velicham, Lord, at this time, Father. We stand in the gap and we agree together and we pray, Lord, for those that are, Lord Jesus, in these times of war, Lord, in these countries, Lord, that are, Lord, now going through famine, going through, Lord, all kinds of distress, Lord, that they cannot even feed their families, and, oh Lord, even have water problems, Lord, not being able to be able to have, Lord Jesus, pure water to drink. My Lord, have mercy, have mercy, have mercy, oh God. Only you can do this, Father, in heaven. Showing forth your mercy. We need, Lord Jesus, even mercy. You said, Lord Jesus, the reigns over sin, oh God, in the name of Jesus. That, Lord, you have said that mercy covers a multitude of sin. Lord, at this time, we can only ask for your grace and mercy to prevail, to come through, and to open up, Lord, the heavens, to open up above them, Lord, over those skies where these are pending, Lord, for wars. Come down with your mercy on your people, the people that you created, to give them, Lord, supplies of food, supplies of water, supplies of all that they need of, oh God, day to day, Lord, pregnant women, babies, Lord, that need milk, oh God, and all the rest of the families to be fed, Lord, children, Lord, going to school, they need cover, they need protection, they need food to eat, and Lord, at their time, at their age, Lord, that they go through this kind of calamity, Lord. And I've heard even through, Lord Jesus, the Israel's news, Lord, how many times they have to wake up, sometimes 5-6 times during the night. How can the children and the women, even the pregnant women and the children, Lord, that are babies and the younger children, Lord, get out of their homes, Lord, to go into shelter 5 to 6 times through the night? That could be happening everywhere else too, Lord. Therefore, Lord, war is not a nice thing. My Lord, we cry out from the very bottom of our hearts, Lord. Only your grace and mercy can prevail. Only your grace and mercy can come down and bring an end to this, Lord. I know it's the sin of man that has stood in the way to make this happen, oh God. Forgive us, Lord, of our sins, according to 2 Chronicles 7:14. If my people who are called by my name humble themselves, turn from their wicked ways, and seek my face, then will I hear from heaven, and I will heal their land. That is a promise of God. Lord, as a body of Christ, Lord, we stand in the gap and we pray out, Lord. We, Lord, stand in the gap and even repent of the sins that are coming, Lord, upon the nations because of that, Lord, that they will, Lord, turn away from sin and seek a God's heavenly Father, the Lord of the holiness and gracious love and mercy, who would come and show them mercy and love alone through his grace, and redeem them in the name of Jesus Christ. And Lord, salvation belongs
announced, God, through the Lord Jesus, they will look up to you. So many imams have even, Lord Jesus, acknowledged you and come into the faith, Lord. So many Muslims have, Lord, you have been revealing them, Lord Jesus, manifesting your glory and your presence, coming through the clouds of glory and showing, I am Jesus, I am the one, I am the way, the truth, and the life. And they have accepted you, Lord, and have turned, Lord Jesus, to a living God. And Lord, the souls have been saved because of that, Lord. Thank you, thank you, thank you, Jesus. That is what it shows. The God of Ishmael, the God who can reveal who Ishmael's God was, that showed mercy to Hagar, can come and now show mercy as a living God, the one who gave them that nation also and blessed that nation also in the Middle Eastern countries. My God, show forth and show that mercy, oh God, and reveal to them who you are at this time, my God. This is the time that is going to turn into Iran, into a revival. Place of revival is coming to Iran in the name of Jesus. It has been said, so many prophecies have gone on behalf of Iran. There's going to be a time of revival. The country is going to turn into a place of revival where God is going to do mighty things. And we thank you for the change that is coming in, oh God, in the name of Jesus. And Ukraine also, Lord, the underground church in Ukraine is big. They are crying out to God every day. Many are shedding their blood, Lord, but the church is standing in the gap, and the global church, Lord, the universal church, Lord, the body of Christ is praying out, Lord, even for them. And the God of Israel has not turned back. He is not ignoring anything. He knows what he is doing. His timing is in his hand. He is coming into fruition with his time and purposes to be fulfilled, even through the wars. Thank you for your favor. Thank you for your power. Thank you for your glory that is resting upon, Lord Jesus, the people of God, the land of Israel as well. I pray in Jesus' name. There's nothing impossible with you, oh God. What you have said is what you would do. You would never relent, Lord. You are a God who does not lie. You keep your promises, Lord. All your promises are yea and amen in Christ Jesus, I pray. In Jesus' name, amen and amen. 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 Thank you, sister. Thank you, Jesus. Thank you, thank you. Thank you, Really, Sister thank Suban. you, sister. God bless you and your family, your ministry. Thank you, sister. Amen. Amen. God bless you too, Sister Suban. Amen. 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 ஆமீன் ஆமீன். அடுத்ததாக நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். நான் ஏறெடுக்கிறேன். என்னோடு சேர்ந்து ஒரு மனப்படுங்கள். நாங்கள் ரட்சிப்பு காட்சி